அனைவருக்கும் வணக்கம். நாம் எதை பத்தி பார்க்க போறோம்னா, 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் இயல் 1 கவிதை பேழை துன்பம் வெல்லும் கல்வின்னு சொல்லக்கூடிய செய்யுளை பத்தி தான் பார்க்க போறோம். நுழையும் முன் சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல எதை பத்தி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கல்விக்கு அழகே அழகு என்பர் பெரியோர், கற்றபடி நிற்பதே அந்த அழகை பெறுவதற்கான வழி. கல்வி அறிவை வளர்ப்பதோடு பண்படுத்தவும் செய்யும். எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் பண்பாடு இல்லாவிட்டால் அந்த கல்வி பயனற்று போகும். பண்பட்ட மனிதரின் புகழே பல்லாண்டு நிலைத்திருக்கும். எனவே படிப்போம், பண்பாட்டோடு நிற்போம், பார்ப்போற்ற வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நுழையும் முன்ல கொடுத்துருக்காங்க. கீழே செய்யுள் கொடுத்துருக்காங்க. அந்த செய்யுளை படிக்கிறேன், கேளுங்க. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. நாட்டின் நெறித்தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதலிலும் மாறக்கூடாது. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன் மானமில்லா கோலையுடன் சேரக்கூடாது. துன்பத்தை வெல்லும் கல்வி கட்டிட வேண்டும், நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேணும். வம்பு செய்யும் குணமிருந்தால் விட்டிட வேணும், அறிவு வளர்ச்சியிலே வான்முகத்தை தொட்டிட வேண்டும். வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழே இந்த துன்பம் வெல்லும் கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய செய்யுளை எழுதின பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துடைய பேரை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. தூற்றும் படினா நிகழும் படி, மூத்தோர்னா பெரியோர், மேதைகள்னா அறிஞர்கள், மாற்றார்னா மற்றவர், நெறினா வழி, வற்றாமல்னா குறையாமல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா நெறின்னு சொல்லக்கூடியது வழின்னு சொல்றாங்க. பாத்தீங்களா, நெறிக்கு மட்டும் வழி என்பது பொருளாகாது. ஆறுன்னு சொல்லக்கூடிய ஒரு சொல்லுக்கு பாத்தீங்கன்னா வழி என்பது பொருள். ஓகேங்களா, ஆறுன்னு சொல்லக்கூடிய சொல்லுக்கு பாத்தீங்கன்னா வழி, எண்ணு, அதே மாதிரி நதி, இந்த 3 பொருள் இருக்கு. ஓகேங்களா, நெறி என்பதற்கு வழி என்று பொருள்னு சொல்றாங்க. நெறிக்கு மட்டும் வழின்னு சொல்லக்கூடியது பொருளாகாது. ஆறுன்னு சொல்லக்கூடிய சொல்லுக்கும் பாத்தீங்கன்னா வழின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்கு. ஓகேங்களா, இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இப்ப நம்ம பாடலினுடைய பொருளை பத்தி பார்க்கலாம். பாடலினுடைய பொருள்: நாம் நூல்களை கற்றதோடு இருந்துவிடக்கூடாது, கற்றதன் பயனை மறக்கக்கூடாது, நம் நாட்டின் நெறித்தவறி நடக்கக்கூடாது, நல்லவர்கள் குறை சொல்லும்படி வளரக்கூடாது, பெரியோர் கூறும் அறிவுரையை மீறக்கூடாது, பிறரிடம் பழகும் முறையிலும் பேசும் முறையிலும் பண்பு நெறி மாறக்கூடாது, பிறர் உழைப்பை நம்பி வாழக்கூடாது, தன்மானம் இல்லாத கோழையுடன் சேரக்கூடாது, துன்பத்தை நீக்கும் கல்வியினை கற்க வேண்டும், சோம்பலை போக்கிட வேண்டும், பிறருடன் வம்பு செய்யும் வழக்கம் இருந்தால் அதை விட்டுவிட வேண்டும், வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும், மேலான அறிஞர்கள் கூறிய அறிவுரையின்படி வாழ வேண்டும், அதன் மூலம் வெற்றிகளையும் விருதுகளையும் பெருமையும் பெற வேண்டும், பெற்ற தாயின் புகழும் நம் தாய்நாட்டின் புகழும் அழியாத வகையில் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நூல்வெளியில என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. திரை இசை பாடல்களில் உழைப்பாளின் உயர்வை போற்றியவர், மக்கள் கவிஞர் என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய போட்டோ இங்க கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுவர். அதுல பாத்தீங்கன்னா கவிஞர்னு சொல்லக்கூடிய சிறப்பு பெயரால அழைக்கப்படுகின்ற மற்ற கவிஞர்கள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கூடுதல் தகவலா நம்ம இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா யாருன்னா ஃபர்ஸ்ட் புரட்சி கவிஞர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. புரட்சி கவிஞர்னு சொல்லிட்டு அவர் யாருன்னா பாரதிதாசன். இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. நம்பர் 2 நாமக்கல் கவிஞர். இவரை இன்னொரு மாதிரியும் சொல்லுவாங்க, காந்திய கவிஞர்னு சொல்லுவாங்க. நாமக்கல் கவிஞர்னு சொல்லுவாங்க, காந்திய கவிஞர்னு சொல்லுவாங்க. இவர் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுடைய முதல் அரசவை கவிஞரா இருந்திருக்காரு. ஓகேங்களா, அவர் யாருன்னா வே. ராமலிங்கம் பிள்ளை. இவரை நாமக்கல் கவிஞர், காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி வங்க கவிஞர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா
ரவீந்திரநாத் தியாகூர். அதே மாதிரி வங்க சிங்கம்னு சொல்லிட்டு நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொல்லுவோம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உவமை கவிஞர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. உவமை கவிஞர். உவமை கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுரதா. ஓகேங்களா, உவமை கவிஞர் வந்து சுரதா. அதே மாதிரி குழந்தை கவிஞர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆலா வலியப்பா. ஓகேங்களா, குழந்தை கவிஞர் வந்து ஆலா வலியப்பா. அதே மாதிரி பாரசீக கவிஞர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. பாரசீக கவிஞர் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உமர் கயான். அதே மாதிரி முற்போக்கு கவிஞர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் காமராஜன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. முற்போக்கு கவிஞர் அவரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அறிவியல் கவிஞர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அறிவியல் கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாசே குழந்தைசாமின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. வாசே குழந்தைசாமி. அவரை வந்து அறிவியல் கவிஞர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பெருங்கவிஞர்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. பெருங்கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து கம்பர். ஓகேங்களா, அதே மாதிரி அருட்கவிஞர்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அருட்கவிஞர். ஓகேங்களா, அருள் கவிஞர் தான் அருட்கவிஞர் சொல்றாங்க. அருட்கவிஞர் சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படின்னு ஒரு கவிஞர் இருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகளார். ஓகேங்களா, காந்திய கவிஞர். அதுக்கப்புறம் நாமக்கல் கவிஞர் யாருன்னா வே ராமலிங்கம் பிள்ளை. அருட்கவிஞர், அதாவது அருட்கவிஞர்னு சொல்லிட்டு யாரும் சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகளாரை பத்தி சொல்றாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து கவிஞர்னு சொல்லி சிறப்பு பெயரை கொண்ட மற்ற கவிஞர்களுடைய லிஸ்ட்டை நான் சொல்லியிருக்கேன். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல இருந்து கூட கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கற்பவை கற்றப்பின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது நமக்கு தேவையில்லை. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது. அதுக்கு ஆன்சர் வந்து நெடில் ஆ. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நெடில் ஆ. ஓகேங்களா, நாம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். குறில் இ. ஓகேங்களா, கைப்பொருள் என்னும் சொல்லை பிடித்து எழுத கிடைப்பது குறில் இ. கை குட்டல் பொருள். மானம் குட்டல் இல்லா என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து பார்த்தீங்கன்னா நெடில் ஆ. மானம் இல்லா. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நெடிலா, செகண்டுக்கு குறிலி, தேர்டுக்கு குறிலி, ஃபோர்த்துக்கு நெடில் ஆ. ஓகேங்களா, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சொற்றொடர் அமைத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மனமாற்றம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு என்ன பண்ணணும்னா ஒரு சொற்றொடர் வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து சொற்றொடர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பல சொற்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவதுதான் சொற்றொடர்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ மனமாற்றம் சொல்லிட்டு ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க. அதை வச்சு ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணணும். எப்படி மேக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஓனா மேக் பண்ணுங்க. நான் சில ஐடியா கொடுக்குறேன். ஓகேங்களா, ஒரு செயல்ல இறங்கிய பிறகு பார்த்தீங்கன்னா மனமாற்றம் வந்து அடையக்கூடாது அப்படின்னு சொல்லி எழுதலாம். அதுக்கப்புறம் ஏட்டுக்கல்வி வந்து வாழ்க்கைக்கு உதவாது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லவர்கள் நம் வாழ்க்கையில சந்திக்கும் அனைவரும் பார்த்தீங்கன்னா நல்லவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். சோம்பல் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய வெற்றியின் எதிரி அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ இப்படி கூட எழுதலாம், இல்லைனா நீங்கள் ஓனா எழுதுங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. நாம் யாருடன் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதை நம்பி வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என பட்டுக்கோட்டையார் கூறுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. நாம் எவ்வாறு வாழ்ந்தால் பெருமை பெறலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சிந்தனை வினா சொல்றாங்க. நீங்கள் படித்து என்னவாக விரும்புகிறீர்கள் ஏன் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த துன்பம் வெல்லும் கல்வி வந்து உடைய அந்த லெசன்ல இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகள். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை முடிச்சிடலான்னு பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து இந்த வீடியோ பற்றின கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.